12th max exercise 3.3 7th sum solve the equation x power 4 minus 14x square plus 45 equal to 0 னு இருக்கு. இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம ஆல்ஃபா பீட்டா காமா சிக்மா இதெல்லாம் வச்சு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் அந்த இதுக்கெலாம் போக தேவையில்ல. ஏன்னா இங்கே வந்து இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 14x ஸ்கொயர் ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0னு இருக்குது. வெறும் என்னது ஈவன் டேர்ம்ஸ் இருக்குது. அதுவும் என்னது 4 and 2 மட்டும்தான் இருக்குது. எக்ஸினுடைய பவர் வந்து 4 அண்ட் எக்ஸினுடைய பவர் வந்து 2 அந்த டேர்ம்ஸ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம வேறு ஒரு டேர்ம் சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக மாறிடும். அப்போ அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ எக்ஸினுடைய 4 வேல்யூஸையும் நம்ம அதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா லெட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும், இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக மாறிடும். ஓகேவா? எங்கெங்கெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கோ அங்கெல்லாம் ஒய் போட்டிருக்குங்க. இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 14x ஸ்கொயர் ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0 இல்லையா? இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஒய் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 14y ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். அப்போ ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த 2 ரூட்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? என்னென்ன ரூட்ஸு? ப்ராடக்ட் வந்து 45, சம் வந்து மைனஸ் 14. அப்போ 5 9s are 45 தெரிஞ்சிச்சு. ப்ளஸ் 45 வந்திருக்கா ப்ராடக்டில். அப்போ அந்த சம் வந்து மைனஸில் வருது. அப்போ ரெண்டுத்துலேயுமே மைனஸ் இருந்தால் தான் என்னது இங்கே ப்ராடக்டில் ப்ளஸ் வரும். ஸோ -9 -5 ரெண்டு ரூட்டு. அது என்ன எழுதிக்கலாம் பாருங்கள். y மைனஸ் 9 y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இண்டிவிஜுவலாக ஒரு டேர்மையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது ஒய்க்கு என்ன வேல்யூ கிடைக்கிது, 9ம் 5ம் கிடச்சிருது. ஓகேவா? இப்போ y இஸ் ஈக்குவல் டு 9 y இஸ் ஈக்குவல் டு 5னு ரெண்டு வேல்யூஸ் கிடச்சிருச்சு. இந்த வேல்யூவை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் இதை வந்து 1ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? சப்ஸ்டிடியூஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த இடத்த வந்து 1ன்னு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இப்போ எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? சப்ஸ்டிடியூட்டிங் y இஸ் ஈக்குவல் டு 9 in 1. அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 ஆகிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √9 விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. எக்ஸுக்கு இப்போ ரெண்டு வேல்யூ கிடச்சிருச்சு. எகெயின் பாருங்கள். நெக்ஸ்ட் என்னது, சப்ஸ்டிடியூட்டிங் இன்னொரு வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஒய்க்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு 5னு கண்டுபிடிச்சோம். அதையும் கொண்டு போய் எகெயின் 1ல் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5னு இருக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √5. அப்போ இங்கே ரெண்டு வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ டோட்டலாக கிவன் ஈக்குவேஷனில் பாருங்கள். எக்ஸ் பவர் 4 அப்படின்னா அதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கணும், 4 சொல்யூஷன்ஸ் இருக்கணும். ஸோ இங்கே நம்ம வந்து என்னது ஒயில் 2 கண்டுபிடிச்சதுனால இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நம்மளுக்கு எத்தனை வேல்யூஸ் கிடச்சிருச்சு, இங்கே 2 இங்கே 2 மொத்தம் 4 வேல்யூஸ் கிடச்சிருச்சு. ஓகேவா? அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். த ரூட்ஸ் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 அண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் √5. இல்லைன்னா +3 -3 +5 -√5 அப்படின்னு எழுதுறதுனாலும் தனித்தனியாக எழுதிக்கலாம். ஓகேவா?